அண்ணா நான் இன்வைட் கொடுத்துட்டேண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. ஒரே நிமிஷம் பிரதர், நான் லைவ்ல தான் இருக்கேன். ரூபன் நான் கரெக்டாக தான் இன்விடேஷன் கொடுத்தேன். ஆக்சுவலாக அவர் இன்னும் இந்த செஷனில் வரல. மொத்தம் 16 மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த மெம்பரில் அவர் இன்னும் வரல. ஸோ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக. எஸ், காட் இட் காய்ஸ், ரெடி. ஸோ ஒரு அருமையான ஈவினிங்கில் we are going to invite the one and only. Hi Anna. Hi, எப்படி இருக்கீங்க? Hi. We are fine Anna. We are so glad to invite you for this live. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி இந்த டெக்னாலஜி வந்து பண்ற வேலை ரொம்ப 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 ஹாப்பி அண்ணா. because நான் கூட ரொம்ப Yes, ஃபீல் very- பண்ணிட்டோ அப்படின்னு. பட் it's very guys, really thank you so much அண்ணா. really proud for both of you. You Thank guys you are அண்ணா, thank you அண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் லாஸ்ட் டைம் கேட்ட ரிக்வெஸ்ட் இன்னைக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணா. கண்டிப்பா, For கண்டிப்பா, you கண்டிப்பா. ஸ்பெஷல் சாங் ரெக்வெஸ்ட், நீங்க கேட்ட உங்களோட ஃபேவரட் மூவில இருந்து ஒரு ஃபேவரட் சாங்கோட we start this session. I am inviting Mr. Manoj Bharadiraja with a wonderful song from his wonderful movie Alli Arjuna. And அண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் வார்ம் வெல்கமிங் யூ அண்ணா. இந்த லைவ்ல எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்க ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணா. Full ஆ உங்களுது கொஞ்சம் கம்மியா கேக்குது எனக்கு. அப்படிங்களாண்ணா? என்னோடது கம்மியா கேக்குதா? ஓகே, லெட் மீ. இப்போ எப்படி கேக்குதுண்ணா? ஓகேவா? ஃபைன். உங்களுது கரெக்டா இருக்குண்ணா, சூப்பர்பா இருக்குண்ணா. ஆடியன்ஸ் கிட்டயும் நான் கேட்டுக்கிறேண்ணா. ஆடியன்ஸ், அண்ணாவோட வாய்ஸ் நல்லா கேக்குதா உங்களுக்கு? குட் ஈவினிங் எவ்ரிபாடி, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் தாமஸ். ஹாய் வேல். சொட்ட சொட்ட பாத்தீங்களா? ஆமாண்ணா, எல்லாரும் நீங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே என்னோட நண்பர் வேலு வந்து அண்ணனை வந்து ஈச்சி எலிமிச்சி பாட்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் ரெக்வஸ்ட் பண்றேன்டா, அண்ணன் வந்து எப்படி பாடுவாரு, நல்லா பாடுவாரு. பட் நான் ரெக்வஸ்ட் தான் பண்ணுவேன். நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. பிகாஸ் ஈச்சி எலிமிச்சி நான் பாடி இப்போ ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. பட் ஆனா இன்னும் அந்த பாட்டு பாத்தீங்களா யாரும் மறக்கல அப்படின்னா. யாருமே மறக்கல, உங்களையும் மறக்கல, உங்க பாட்டியும் மறக்கல. தட்ஸ் த ஸ்பிரிட்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு ஒரு அல்லு, ஏன்னா வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் டோட்டல் ஆப்ஷன்ல இருக்கோம். ஏன் வம்பு? சாயங்காலம் வந்து நீங்க பாடுறது கேட்க வந்திருக்காங்க, அதுல இடையில நான் பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. நீங்க பாடுனீங்கனாலே எங்களுக்கு ஒரு சின்ன 2 லைன் வந்து, அதாவது எங்களோட மக்கள் விருப்பத்துக்காக நீங்க எல்லாருமே, மக்களோட விருப்பம் பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்கள், இசை நண்பர்கள், என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. திருமுருகன், யூசப், வேலு, விஜயராகவன், அதுக்கப்புறம் தாமஸ், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் உங்களை அதாவது ரஞ்சித், உங்களோட நேசிக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பேரும் உங்களை லைவ்ல பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஒரு செஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஹாப்பி மொமெண்ட் நான் லைஃப்லயே. இல்ல உண்மையிலே இட்ஸ் a happy evening for me and I thank you both. உண்மையிலே ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. இல்லண்ணா, எனக்கு தான் வந்து இது ரொம்ப பிளஸ்ட் சிச்சுவேஷன். வந்து மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து நல்ல பாடல்கள் கொடுக்குறீங்க. நல்ல, அதாவது கேட்கும் பொழுது நமக்கு ஒரு 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 மன அமைதி இருக்கு, ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. So keep up the good work. Thank you so much.
ஸோ வி வெல்கம் யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் லைவ் செஷன் டுடே. இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இந்த 24/5/2020 குவாரண்டைன் பீரியட்ல உங்களை நான் லைவ்ல இவ்வளோ இன்டர்வியூ பண்ண போறேன். அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஒருவேளை அதாலதான் கொரோனா வந்து நல்லதுதான் ஒரு வகையில. ஐயோ கடவுளே, அதான் சொல்றேன், நீங்க டேட்டாவே ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது என்ன நாள்னு கூட இப்ப எனக்கு தெரியல இன்னைக்கு. இல்லனா எனக்கு அதாவது நம்மளுக்கு எல்லா அதாவது இந்த ஒரு மொத்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 நாள் 50 நாளைக்கு மேல ஆகி போச்சு. கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு மாசத்துல ஒரு 20 நாளும் போன மாசத்துல ஒரு 30 நாள், டோட்டலி ஒரு 50 நாளைக்கு மேல ஆகி போச்சு. இருந்தாலும் டேட் வந்து ஸ்பெஷலா இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுத்த ஒரு நபர் நீங்க. ஸோ என்னைக்குமே அது வாழ்க்கையில மறக்க முடியாது. ஸோ அதனாலயே இந்த நாள் எனக்கு ஸ்பெஷல் நாள்னா. இல்ல நிறைய பேருக்கு தெரியாது நம்ம எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ட்டு. அது ஆமா கண்டிப்பாண்ணா. எனக்கு ரொம்ப எனக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். அப்படியா? ஆமா, அப்ப ஒரு 3 months முன்னாடி தான். ஆமா 3 months முன்னாடி சொல்லிருப்பேன் நானு அவர்கிட்ட பேசுறேன். அவருக்கும் இன்டராக்ஷனே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆமாண்ணா கண்டிப்பா. நான் கேட்டேன் கூட, நிஜமா அவர் தான் பேசுறாரா இல்ல நீ வேற யார்கிட்டயோ பேசிட்டேன் சும்மா சொல்றீங்களான்னு கேட்டேன். இப்போ தெளிவாயிடுச்சுல? இப்ப ரொம்ப தெளிவா இல்ல, அப்படியே எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கானா. This is the very 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 happy moment for me na. Life டைம்ல ஒரு எஸ்ண்ணா ஆல்மோஸ்ட் 60 days na இந்த குவாரண்டைன் பீரியட். ரொம்ப வதக்கிடுச்சு பாரு. ஆமா, பட் என்ன பண்றது, இது சூழ்நிலை. நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்ல. எஸ்ண்ணா. நீங்க எப்படிண்ணா உங்களோட டைம் எப்படி நீங்க பாஸ் பண்றீங்க? என்னுடைய டைம் டேபிள் மாறிடுச்சு ஆக்சுவலா. இரவினில் ஆட்டம் பகலில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ அந்த ஒரு ஆஃப் லேட் அண்ட் ஒரு couple of days I started doing my music again. So அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ரொம்ப நாள் ஆச்சு கம்போசிங்ல உட்கார்ந்து. ஸோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் திரும்ப. அது வரைக்கும் நான் படங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தேன், நிறைய வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் மட்டும் விட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதையும் பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆமா அதையும் பார்க்கணும். பட் நமக்கு வந்து இப்ப வர்ற கார்ட்டூன்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நம்ம எல்லாம் புரிய மாட்டேங்குது இல்லைன்னா பசங்களுக்கு புரியுது, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா அதான் நம்ம எல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி காலத்து பசங்க. இப்ப வந்து புதுசா என்னென்னமோ கொண்டாடுறாங்க. அதனால அத கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல அப்புறமா பாத்துக்குவோம் அப்படின்னு. கண்டிப்பாண்ணா எல்லாருமே வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதான் பாத்தீங்களா, மனோஜ் அண்ணா நல்லா பாடுவார், அவர் விடாத அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மேல கமெண்ட் வந்துட்டு இருக்கான். ஏன் தாமஸ் ஜி, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண நானு? தலை சாங்ஸ் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. அவர் தலை கேட்டாருன்னா நான் வெட்டி அடிப்பாரு அப்புறம். கண்டிப்பாண்ணா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட நான் கேட்கற வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களோட டெடிகேட்டட் சாங்கோட we will start this session. ஓகே, ஸ்டார்ட் இட் ஆஃப். நான் ப்ளூடூத் போட்டுக்கிறேன் நான். 1 second. ஓகேண்ணா, கேரி ஆன். யா யூ கேன் ஹேவ் a time. ஸோ மக்களே, ஒரு நல்ல ஒரு பீரியட்ல இன்னைக்கு உங்களுக்காக நான் மனோஜ் அண்ணாவை இன்வைட் பண்ணி நீங்க எல்லாம் பார்க்கணும், பேசணும், நிறைய கேட்கணும். பாத்தீங்களா, அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இஸ் வெரி 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 ஃப்ரெண்ட்லி பர்சன். நாட் டு சொன்னா நான் ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. அதனாலதான் அவங்களெல்லாம் இந்த லைவ்ல பாக்குறதுக்கு ஐ திங்க் நான் நிறைய பார்க்கல. எஃபில வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் செஷனை, ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கான ஒரு லைவ் செஷனை இது எனக்கு தெரியல. பட் இஃப் நாட் தென் ஐ வெரி ஹாப்பி. அதுவும் ஒரு நல்ல லெஜெண்டரி பாரதி ராஜா சாரோட சன் மிஸ்டர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களை இன்டர்வியூ பண்றதுல ஒரு ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான தருணம். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருமே லைவ்ல அவரோட செஷன்ஸை கேட்கறதுக்கு, அவரோட செஷனை வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம்,
ஆன்சர் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி we will try to manage. I think அவர் திருப்பி லைவ்ல இருந்து போயிட்டாரு. ஒரே நிமிஷம், we will again invite him. மனோஜனா மறுபடியும் லைவ்ல வாங்கண்ணா. again the problem. wait guys, அவர் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போனாரு. let me wait. அதுக்குள்ள நான் கொஞ்சம் தனி இலை பாரி இருக்கிறேன். ஹாய் ஷாம்லா, தேங்க்யூ. ரொம்ப நேரம் ஆச்சு நீங்கள் வந்து, நான் இப்போ தான் உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்கேன். கார்த்திக் ஜி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நல்ல கீபோர்ட் பிளேயர் திண்டுக்கல்ல. உங்களுக்கு திண்டுக்கல் சைடில் எதனா ஷோஸ் இருந்ததுன்னா கார்த்திக் லக்ஷ்மணன் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்டல் சூப்பர் சிங்கர் ராஜலக்ஷ்மி அவர்களோட பிரதர் அவர். ஸோ திண்டுக்கல் சைடில் ஒன் ஆஃப் த குட் கீபோர்ட் பிளேயர். ஸோ உங்களுக்கு அந்த சைடில் என்ன ப்ரோக்ராம் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கார்த்திக் லக்ஷ்மணன் அவர்களை. நான் அகைன் இன்வைட் பண்ணுறேன். எஸ், காட் இட், வந்துட்டாரா அந்த அண்ணன்? Yes, now got it, na? Shall we go? Yeah. Okay, na. Yes. சொல்லவோ சோலை கிளி சொல்லும் மீண்டும் ஒரு சொல்லில் உயிரொன்று சொல்லாடுதே. சொல்லவோ சோலை கிளி சொல்லும் மீண்டும் ஒரு சொல்லில் உயிரொன்று சொல்லாடுதே. இந்த ஊமி நாடகம் முடிந்ததே, குயில் பாடி சொல்லுதே நம் காதல் வாழ்வே. சொல்லாது சொலிக்கிளி சொல்லி கடந்த காதலிலே கண்ணீரும் காதல் பேசுதே. பச்சை கிளி மூக்கை போலே வெட்டும் முனை காட்டி கொடுக்க காதல் உள்ளம் கண்டு பிடித்தே.
கையில் ஒற்றை சாவி எல்லாம் போதும் என்றே திறந்தேனோ. சொல்லாதே சொலக்கிளி சொல்லை கடந்த காதலிலே கண்ணீரில் காதல் பேசுவேன். சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லும் உந்தன் ஒரு சொல்லில் உயிர் ஒன்று செல்லாடுதே. இந்த ஊமை நாடவே முடிந்ததே. குயில் பாடி சொல்லுதே நம் காதல் வாழுமே. சிறாத காதலுக்கெல்லாம் எப்போதும் காதல் செய்வோம். காதல் கொண்ட பாவை வளர்ப்போம். புதிய கண்கள் எழுதி பிடித்து லவ்வாயனும் எழுதிட செய்வோம். நிலவில் கூடிய கவிதை படிப்போம். மூடல் கொள்வோம். நெஞ்சம் நெஞ்சம் மோதி கொள்வோம். சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம். பூவும் பூவும் மோதிக்கொண்டால் தேனைத்தான் சிந்தி சிதறும். கையில் அள்ளி காதல் குடிப்போம். ரொம்ப தேங்க்ஸ். Oh, that was awesome. Thank you so much. அண்ணா பாட்டு கிளியரா இருந்துச்சாண்ணா? எனி டிஸ்டர்பன்ஸ் இன் வாய்ஸ்? Pardon? அதாவது எங்களோட வாய்ஸ்ல எதனா சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் எதனா இருக்கா? ஏன்னா கமெண்ட்ஸ்ல வந்து உங்க மைக்ல your audio is very ரொம்ப feeble இருக்கு. என்னண்ணா? ப்ளீஸ்ண்ணா. என்ன சொல்றீங்கன்னா வாய்ஸ் நாட் ஆடிபிள்? இல்ல, I'm not even able to hear your voice right now. என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டோட்டலா லெவல்ல. சரி, ஓகேண்ணா. இப்போ ஓகேவாண்ணா? ஜஸ்ட் ஃபார் செக்கிங். இப்போ ஓரளவுக்கு ஓகே, ஃபுல் ஓகே இல்ல, இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே. ஓகே ஃபைன்ண்ணா. நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் லெவல். ஓகேண்ணா. சோ கேளுங்க, நீங்க தான் ஏதோ கேட்கணும் கேள்விகள். ஆமாண்ணா நிறைய இருக்குண்ணா கேட்கறதுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். பேச்சுக்கு சொன்னேன்ப்பா. நான் ரொம்ப ஹாப்பிண்ணா. அதாவது ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. அதாவது மக்களுக்கு வந்து எங்க மூலியமா உங்களை வந்து நாங்க திருப்பி அறிமுகப்படுத்துறோம். அதாவது மனோஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுல ஒரு பெருமை.
வந்து அவரோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குண்ணா. ஏன்னா நீங்க ஆடியோ லான்ச்ல இருந்திருப்பீங்க, அப்புறம் வந்து மூவி லான்ச்ல இருந்திருப்பீங்க. பட் ஆனா அதெல்லாம் மக்களுக்கு வந்து வெறும் போட்டோஸ், வீடியோஸ், யூடியூப் இதுவாகவே போயிடும். பட் ஆனா இன்னைக்கு ஒரு செஷன்ல வந்து உங்களை பத்தி நிறைய விஷயம், வித்தியாசமான ஒரு செஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அதான் அந்த வித்தியாசமான செஷன் பார்த்து நடத்துங்க. ஆமாண்ணா, கேட்டுறாதீங்க. கண்டிப்பாண்ணா. ஆனா அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணா. அதாவது எல்லாமே ரீசனபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, அதாவது மனோஜ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் a குட் ஆக்டர், அதுக்கப்புறம் வந்து குட் பெர்ஃபார்மர், அதுக்கப்புறம் வந்து பாரதி ராஜா சாரோட சன். இதை தவிர்த்து மனோஜ் அப்படின்றவர் யாரு இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதை தவிர்த்துனா ஒரு நல்ல ஹஸ்பண்ட், எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல கணவனா இருக்கேன், 2 குழந்தைங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கேன். ஓகேண்ணா. வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அதாவது உங்களோட கேரக்டர் எப்படி? நான் மனோஜ் வந்து நான் இதெல்லாம் பண்றேன், கோவம் அதெல்லாம் வருமா? பயங்கரமா வரும். அது நான் ஓப்பனா சொல்றேன். ஐயோ பயங்கரமா வரும். பட் இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஐ கண்ட்ரோல்ட் இட் பிகாஸ் ஆஃப் மை வைஃப். ஏன்னா அவங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கிரெடிட் கோஸ் டு வந்தனாக்கா. இப்போ அந்த ஆஃப் லேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இயர்ஸா கொஞ்சம் அதை மெலோ டவுன் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் பயங்கர கோவம். சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் வந்து, அதாவது அன்ஒன் பார்ட் ஆஃப் மனோஜ், அதுதான் என்னோட அந்த ஒன்லைன் அன்ஒன் பார்ட் ஆஃப் மனோஜ். அதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வியே. அதாவது எனக்கு தெரிஞ்சு அண்ணா வந்து நல்ல டைரக்ஷன்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட், அப்படியே இல்லைண்ணா? நீங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னுடைய முதல் எய்மே வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ டைரக்டர். அப்படிதான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சது. என்னுடைய முதல் பயணம் வந்து 1993 பம்பாய் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். என்னுடைய குருநாதர் வந்து மணிரத்னம். எஸ், பம்பாய் படத்துல அப்கமிங்லயே இருக்குடா, அந்த क्वेश्चंस நான் அப்படியே கேட்றேன். சோ அப்படிதான் ஐ ஸ்டார்டட் மை கரியர். பட் 95ல தமிழ் செல்வன் பண்ணாரு. 95-96 டைம்ல தமிழ் செல்வன் வரைக்கும் நான் அப்பா கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் டைரக்ட் பண்ணணும்னு அவர்கிட்ட நான் போய் அவர் கூட இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நான் வந்து நடிக்கணும்னு வந்தேன்டா, என்னால முடியல. பட் நீயும் கூட இருந்து ஒர்க் பண்ணி பார்த்திருக்க, டைரக்ஷன் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. எனக்கு ஒரு ஆசைடா, நான் என்னுடைய ஷேடோ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு சீ இட் ஆன் ஸ்கிரீன். சோ நீ பேசாம நடிக்க போயிடு, நான் உன்னை நடிகன் ஆக்கிடுறேன் அப்படின்னாரு. இதுவே வந்து எனக்கும் அவருக்கும் பெரிய வந்து ஒரு வாக்குவாதமே நடந்துச்சுனாலும் அதெல்லாம் முடியாது, எனக்கு டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னை வந்து இந்த ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் அது இதெல்லாம் பண்ணி என்னை வந்து யுஎஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க ஃப்ளாரிடால, சவுத் ஃப்ளாரிடா, யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடால டாம்பால இருக்கு. அங்க வந்து ஐ டிட் மை தியேட்டர் ஆர்ட்ஸ். 2 வருஷம் படிச்சேன். தியேட்டர் ஆர்ட்ஸ்ங்கிறது வந்து ஸ்டேஜ் டிராமா ஸ்டடிஸ். அது வந்து ஒன்ஸ் ஐ காட் பேக் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப அதிகமா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து தியேட்டர் ஆர்ட்ஸ். நவ ஐ லவ் மை ப்ரொஃபஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ப்ரொஃபஷன். ஐ லவ் ஆக்டிங். டைரக்ஷன்ங்கிறது என்னுடைய மெயின் ஸ்ட்ரீம்ல வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் ஹவ் தாஜ்மஹால் ஹேப்பன், எப்படி நடந்துச்சு அந்த ஒரு கிளிம்சஸ்? இல்ல அதுதான் ஐ ஃபினிஷ்ட் மை கோர்ஸ். யுஎஸ்ல முடிச்சேன். முடிச்சிட்டு ஐ காட் பேக் வந்து கரெக்டா 1 monthல தாஜ்மஹால் ஸ்டார்ட் ஆச்சு. இட் ஆல் ஹேப்பன்ட் வித் இன் a flash. ரொம்ப அப்படி டப்புன்னு அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ஒரு 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு தாஜ்மஹால். டைட்டில் வந்து டைரக்டர் கதிர் இருக்காருல்ல, இயக்குனர் கதிர் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. அவருடைய டைட்டில் தான் தாஜ்மஹால். ஓகே. பட் அப்பா வந்து தான் அந்த படம் அப்பா தான் பண்ணது இல்ல அந்த படம் ஃபுல்லா? ஆமா. அதான் அந்த 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன சொல்றேன்னா, டைட்டில் வந்து கதிர் சாரோட இது, இயக்குனர் கதிர் அவருடைய டைட்டில். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை கேட்டோம்னா உடனே கொடுத்துட்டாரு. அவர் தான் டைட்டிலும் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ரெண்டாவது
கதை வந்து என்னுடைய குருநாதருடைய கதை, மணிரத்னம் சாருடைய ஸ்கிரிப்ட். சோ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய 2 விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படமே ரஹ்மான் சார் வந்து இசை. ஆமாண்ணா. எந்த ஒரு எந்த பாட்டையுமே அதுல அதாவது பிளேலிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியாத பாட்டுனா அதெல்லாம். அது அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு அறிமுக நாயகனுக்கு கிடைக்காத ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைச்சது. திருப்பாச்சி அருவாளன்னு ஒரு சாங். அது லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா அது வந்து 2 வெர்ஷன் இருக்கு. அது மேல் வெர்ஷன் இருக்கு, ஃபீமேல் வெர்ஷன் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் அது. ஓகேண்ணா. ஓகேவா? பட் ஷூட் பண்ணும்போது ராஜு சுந்தரம் சார் என்ன பண்ணிட்டாரு, ராஜு மாஸ்டர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி விட்டாரு ஷூட் பண்ணும்போது. பல்லவி மாத்தி மாத்தி. சோ we had to re-record the song actually. ஓகே. பட் ஆனா அது நல்லா இருந்துச்சுண்ணா. அது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்ட் ஃபுல் சாங் சொல்றேன். 2 தனித்தனி பாடல்கள் ஃபுல்லா இருக்கும். பட் என்ன இதுல வைரமுத்து அங்கிளுடைய இன்டெலிஜென்ஸ் நான் ரொம்ப பாராட்டி ஆகணும். அதனால நான் சொல்றதுலாம் எனக்கு வயசு கிடையாது. பட் இருந்தாலும் நான் வியந்தது ஒரு மேல் வெர்ஷன்ல உள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ் அதே தாட் ப்ராசஸ்க்கு ஒரு ஃபீமேல் சைடுல வந்து கவுண்டர் பார்ட் கொடுக்க முடியும். அப்ப எவ்வளவு யோசிச்சிருப்பாரு அந்த சாங்ல. ஆமாண்ணா. எங்கூரு பொம்பளைய நோட்டமிட வந்தவன எங்க சீமா மூக்கருக்காக. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். இது எல்லாமே எனக்கு சேர்ந்து அமை. blessed moment. thank you so much. அதுக்கப்புறம் நான் தேர்ட் क्वेश्चन வந்து மனோஜ் வந்து ஆக்டரா பிடிக்குமா டைரக்டரா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. உஷாரா தான் ஆன்சர் பண்றீங்க. ஏன்னா பிகாஸ் ஐ லவ் மை ப்ரொஃபஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவன் நடிக்க வந்த பிறகு நான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று கேமராக்கு பின்னாடி நான் என்னென்ன கத்துக்கிட்டனோ எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கேமரா முன்னாடி நான் கத்துக்கிட்டது. ஸோ டெக்னிக்கலாவும் நான் கத்துக்கிட்டேன் நான். ஸோ ஐ லவ் போத். ஐ லவ் மை ப்ரொஃபஷன். ஐ லவ் போத். எஸ் நோ இட் இஸ் வெரி பிளஸ்ட் மூமெண்ட்லனா. அதாவது 2 சைடும் நம்மளுக்கு தராசுல எப்படி பேலன்ஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி நீங்களும் பேலன்ஸா இருந்திருக்கீங்க உங்களோட அந்த லைஃப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட ஃபேவரட் மூவி என்ன? நிறைய மூவி பண்ணிருக்காரு. பட் உங்களுக்கு மறக்க முடியாத மூவிஸ் இருக்கும்லண்ணா, அது பத்தி சொல்லுங்கண்ணா. எனக்கு அப்பாவுடைய மறக்க முடியாத மூவிகள்னா சிகப்பு ரோஜாக்கள் சொல்லலாம், கைதியின் டைரி, நிழல்கள், வேதம். ஓகேண்ணா. ஆனா எனக்காக ஒரு சின்ன 2 லைன் அந்த திருப்பாச்சி அருவாளன்ற சாங் மட்டும் ஒரு 2 வரி மட்டும் சும்மா ஒரு ஹம் மட்டும் பண்ணுங்கண்ணா. அதான் ரஹ்மான் சார் என்ன தலையில தொங்க விட்டுருவாரு. நான் ஈச்சிக்கே யோசிச்சுட்டேன். பட் ஆனா வெரி டஃப் சாங். நான் எப்படி பாடுனீங்க? இல்ல அது ஒரு பயங்கர விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து 16 வயதுல நான் இவங்க மீனா மேடம். எஸ். பட் அந்த ஆடியோ லான்ச்சும் மறக்க முடியாத ஆடியோ லான்ச்லனா அது 2001ல பண்ணேன். பட் ரெக்கார்டிங் எல்லாம் நாங்க பண்ணது வந்து 98 எண்ட்ல பண்ணோம். சோ ஆபீஷியலி உங்களோடது வந்து தாஜ்மஹால் தான் ஃபர்ஸ்ட், கரெக்ட்டானா? ஃபர்ஸ்ட் ஆமா, ஆபீஷியலா என்னோட வாய்ஸ் வெளியே வந்தது ஈச்சி எலுமிச்சி தான். இவரு கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் எங்க அப்பா போட்டு காட்டுறாரு, நான் பாடின முதல் ஸ்கிராட்ச். சோ அது கேட்டோன்னா ஓகே மனோஜ் பாட வைக்கலாம் அப்படின்ட்டு they called me over. போறேன். இட் வாஸ் அரௌண்ட் ஒரு நைட் 9:45 10 இருக்கும். ரஹ்மான் சார் ஸ்டுடியோ போனா வெயிட் பண்ணோம். அதான் தெரியுமே அவர் வந்து பயங்கர பிஸி. சோ அவர் மீட் பண்றதே நமக்கு இது. அப்பாவுடைய டைம் ஸ்லாட் கொஞ்சம் தள்ளி போயிட்டே வருது. ஏன்னா அவர் வந்து ரஹ்மான் சார் பிஸியா இருக்காரு கம்போசிஷன்ல உள்ள. ஒரு சைடு ஏதோ ஒரு ஹிந்தி படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு சைடு இவர் கம்போசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. So we waited and around 11:45 he called us in. உள்ள போனோடனே சாங் கேட்டேன், நல்லா இருக்கு, என்ன பாட்டு உங்களுக்கு பாடணும்னு. என்ன திருப்பாச்சி அருவாலை அப்படிங்க மேலே கீழே அப்படி பார்த்தாரு, விட்டாரு. விட்டுட்டு
ஈச்சி எலுமிச்சின்னு ஒரு சாங் இருக்கு, அது பாடுங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு. சரி சார் நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே சார் அப்படின்னு. சரி நாளை மறுநாள் ரெக்கார்டிங் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான், Cloud9 நம்ம அப்படியே பறந்துகிட்டே இருந்தோம் இந்த 2 நாள். எப்படா வரும். இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா முதல் தடவை அது பாட போறதுங்கிறது வந்து ஒரு படத்துக்காக, அது என் படத்துக்காக, அது ஓகே. பட் ரஹ்மான் சாருடைய மியூசிக் அப்படிங்கும் போது ஒரு அல்லு இருக்கும் இல்லையா. போய் we started recording around ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock இருக்கும். he came by 1 o'clock மேல வந்தாரு. வந்துட்டு அப்புறம் ஒரு 1 hour இப்படி பண்ணுங்க, இது இங்க ஏத்தி இறக்குங்க, இது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஐ ஃபினிஷ். அதான் நீங்க கேட்ட ஏன்னா அவர் எனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் லைஃப் எனக்கு வந்து என்னுடைய கேப்ல வந்து அது ஒரு பெரிய ஃபெதர், என்னோட கெரியர்ல அது ஒரு பெரிய ஃபெதர். எஸ்ண்ணா. ஆனா நீங்க அபிஷியலா அந்த ஒரு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாடுனீங்க, அப்புறம் வேற எந்தெந்த சாங்ஸ்லாம் பாடுனீங்களாண்ணா? அதுக்கப்புறம் என்னோட ஆல்பம் மட்டும் தான் பண்ணேன். 16 வயதினிலே 16 வயதினிலே ஆடியோ லான்ச்ல வந்து உங்களோட ஆடியோ லான்ச் பண்ணது வந்து விக்ரம் சாரும் அஜித் சாரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஐயோ, அஜித் சாரே எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அதாவது நான் நடிகனாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவர் பழக்கம். எனக்கு தெரிஞ்சு 98 99 அந்த பீரியட். 98 முன்னாடி நான் சொல்றேன். 97ல தெரியும், 97 எண்ட்ல இருந்து எனக்கு தெரியும் அவர். ஓகே. சோ அந்த பழக்கத்துல தான் வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்டோன்னே உடனே ஒத்துக்கிட்டாரு. வெரி ஹம்பிள் பர்சன், ஒரு டவுன் டு எர்த் ஹியூமன் பீயிங்னா அஜித் சார் சொல்லலாம். ரொம்ப பிராக்டிகலான மனுஷன், ரொம்ப பிராக்டிகலானவர். அதே மாதிரி விக்ரம் சார் வந்து he wanted to sing in my album அந்த டைம்ல. அது ஷை சாங் இருக்கு, அந்த சாங் தான் ரொம்ப விரும்பி நான் பாடுறேன் அப்படின்னாரு. பட் அந்த டைம்ல நான் எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் அவுட் எடுத்துட்டேன். அவரை விக்ரம் சார் வந்து ஷூட் அப்ப அந்த டைம்ல அப்கமிங்ல பீக்ல இருக்காரு அவரு. அப்பதான் அந்த சேல் எல்லாம் முடிஞ்ச டைம். சோ இவரு he wanted to sing that song but I couldn't give it. பட் இருந்தாலும் எனக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எனக்கு அதை பண்ணி கொடுத்தேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் விக்ரம் சார் ஆல்சோ. ஸோ இந்த நேரத்தில் நாங்களும் வந்து விக்ரம் சாருக்கும் அஜித் சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணது நீங்க. இல்ல உண்மையிலே I'm very much honored. I am and I will always be honored with their presence for my first venture. அதாவது என்னுடைய சொந்தமான முயற்சின்னு சொல்லுவோம்ல, அது என்னுடைய ஆல்பம் தான். எங்க அப்பாவுடைய பேக்கிங் கிடையாது, வேற யாரோட பேக்கிங் கிடையாது, ஒன்லி மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க ஹெல்ப் இல்லைன்னா இந்த ஆல்பம் வந்திருக்காது. அந்த சுய முயற்சிக்கு எனக்கு உதவின 2 தூண்கள் அப்படின்னா விக்ரம் சாரும் அஜித். ஏன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணலன்னா கண்டிப்பா என் ஆல்பம் தெரிஞ்சிருக்காது. ஓகே, சூப்பர் சூப்பர். थैंक यू. நான் விஜய் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா விஜய் டிவி only took it up and boosted me up very much. So without விஜய் டிவி's help I wouldn't have done that album. ஸோ விஜய் டிவி வந்து இந்த தருணத்தில் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாத விஷயம்ண்ணா, அதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியணும்லண்ணா. கண்டிப்பா இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் கேப்சர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த தருணத்தில் நீங்க அதை சொன்னதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா. சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். கேட்ட உடனே சொன்னீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையை தானே சொன்னேன். அதுதான் சொல்றேன். அது கூட சில பேர் யோசிப்பாங்க. இல்ல இப்போ வந்து ஆல்பம் நான் தான் பண்ணேன், எனக்கு 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஆனா இவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சப்போர்ட் இல்லாம நான் வர முடியாது. பிகாஸ் அப்பா வந்து லெஜெண்டரி டைரக்டரா இருந்தாலும் நான் என்னோட சுய முயற்சியில வந்து என்ன இவ்வளவு தூரம் ஊக்குவிச்சு கொண்டு வந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுன்றது ஒரு பெரிய விஷயம், பெரிய மனசு வேணும்னா. அந்த மனசு என்னைக்குமே 2 பேரை நான் விட்டு வச்சிருக்கேன். அவங்கள நான் சொல்லி ஆகணும். டி.எஸ். முரளிதரன் அந்த ஆல்பத்தோட மியூசிக் டைரக்டர் அவர்தான். அப்புறம் ஆமா, அந்த ஆல்பத்தோட டைரக்டர் வந்து புஷ்ப வாசகன், அவர்தான் ஸ்ரீ படத்தோட டைரக்டர். ஓகே ஓகேண்ணா. புஷ்ப இவங்க எல்லாம் இல்லாம இருந்திருந்தா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது அந்த ஆல்பத்தை. ஓகே. பட் நீங்க அந்த they helped me out.
என்னுடைய சப்போர்ட் எல்லாமே அவங்க தான். ஓகே ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் வந்து பாம்பே படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்கண்ணா. மணி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அவரு இப்பவும் என்ன மனோஜ்னு கூப்பிட்டாருன்னா எனக்கு கை கால்லாம் உதறிடும். அப்படிங்களாண்ணா? ஆமா, நான் அவர் மேல எப்படிண்ணா இப்ப நீங்க வந்து ஒரு லெஜெண்டரி என்னன்னா அவர் மேல அவ்வளவு பக்தி எனக்கு. இஸ் மை காட் ஃபாதர்னு சொல்லலாம். ஓகே. பட் ஆனா வந்து சொல்லுவாங்களா எல்லா அப்பா வந்து பெரிய லெஜெண்டரி டைரக்டர், அப்பா நம்மளுக்குள்ள ஒரு அந்த ஒரு கெத்து இருக்கும்லண்ணா, அதெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த டைம்ல? மணி சார் பார்த்தாலும் ஒண்ணு கிடைச்சிருவேன் நான். அவ்வளவு பயம் எனக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்னா. எல்லாரும் ஜிட்டஸ் எனக்கு முட்டியெல்லாம் உதறிடும், நிக்க கூட முடியாது. அவர் எங்க பார்த்தாலும் காலில் விழுந்துருவேன். அது அவருக்கு பிடிக்காது. ஓகே. அவர் எங்க பார்த்தாலும் காலில் விழுந்துருவேன். சார் உனக்கு நான் ஒரே அடி அடிப்பாரு, ஸ்டூபிட் இடியட் கெட் அப் மேன் அப்படிம்பாரு. ஆனா அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய இதெல்லாம் வந்து வேற லெவல். அது நீங்க நேர்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். unless and until you see him how he works on the spot, வேற லெவல். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் நிறைய பேர் அவரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க தானே. சித்தார்த்தா இருக்கட்டும், ஆக்டர் கார்த்தியா இருக்கட்டும், நிறைய வந்து ஹீரோவா வெளியே வந்தா நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. அவர் கூட எஸ்ண்ணா. அதனால தான் சொல்றேண்ணா, இன்னைக்கு ஒரு ஹீரோவா லீடிங் ஹீரோவா இருக்கணும்னா கூட கண்டிப்பா அவரோட டச் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம். அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் தான். ஆமா. சோ கிரெடிட் கோஸ் டு மனோஜ். கிரெடிட் கோஸ் டு மை டாட் ஆல்சோ. நான் அவர் இல்லனா கண்டிப்பா நான் மணி சார் கிட்ட போய். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சோ அடுத்த क्वेश्चनனா, இப்போ வந்து நீங்க ஹீரோவா பண்றதுக்கு பிடிச்சிருக்கானா நெகட்டிவ் ரோல் which you like most? நான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், ஐ அம் நாட் a hero material, I am a character artist. என் உடல் வாகுக்கு, என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன தகுந்ததா இருக்கிறதோ அதை தான் நான் செய்ய முடியும். ஓகே. இப்போ விஜய் சார் எனக்கு சார் வந்து அதை விட அந்த மாதிரி தான். சோ நம்ம பாடி லாங்குவேஜ் என்ன செட் ஆகுதோ. எஸ், ரீசன்ட்லி சாம்பியன் மூவியா இருக்கட்டும். I love doing negative shades, but என்னுடைய கெபாசிட்டிக்கு அது இருக்கணும். என்னால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தா தான் நான் செய்ய முடியும். எஸ், கண்டிப்பாண்ணா. அது அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா தானே நம்மளால எதுவும் பண்ண முடியும். ஆமா, அப்படி இல்லைன்னா வந்து நான் இது பண்ணிருக்க முடியாது, அன்னக்குடி பண்ணிருக்க முடியாது. எஸ், அடுத்தது அதுதானா, அப்பாவோட டைரக்ஷன் அகைன் அன்னக்குடி ஆஃப்டர் a long time. I think ரொம்ப லாங் டைம் இல்லனா. என்ன பிரச்சனைனா உங்க மைக் ஃபீபிளா இருக்கு, அதனால ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஐயோ பரவாயில்லண்ணா, நீங்க ஃபேன் போட்டு கம்ஃபர்டபுளா உட்காருங்கண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீங்க வேற இல்ல, என்ன ப்ளூடூத்ல இது எடுக்கல, அதான் இரிட்டேட் ஆயிடுச்சு. ப்ளூடூத்தும் கனெக்ட் ஆகல எனக்கு இப்போ. ஐயோ பரவாயில்ல, அவ்வளவு இன்னல். ஆமா, அவ்வளவு இன்னல்களையும் நீங்க எனக்காக வந்ததுக்கு நாங்க கோடியான கோடி நன்றி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் சொல்லணும். நான் இப்படிதான், ஓகேவா? எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன். மறு வார்த்தை சொன்னா இல்ல, டெஃபினட்டா வரேன்னு தான் சொன்னேன். எஸ்ண்ணா, கண்டிப்பாண்ணா. அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பிகாஸ் அதாவது ஆஸ் அ பர்சனல் லைஃப் மனோஜ் அவருக்கு ஒரு நடிகர் அப்பாற்பட்டு இஸ் அ ஃபாதர், ஹீஸ் அன் ஹஸ்பண்ட். ரொம்ப நிறைய வீட்டில் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. தேங்க்யூ. அன்னக்கொடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. அன்னக்கொடி வந்து எனக்கு கேக் வாக் மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் அப்பா கூட ஒரு ஷெட்யூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்துல. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தேனியில முடிச்சுட்டு we were all getting back to சென்னை. ஸோ அப்போ திண்டுக்கல் வத்தலகுண்டு பக்கத்துல வந்து எங்களுக்கு ஒரு தோப்பு வீடு இருக்கு, ஹைவேலயே இருக்கு.
ஸோ அப்பா எப்பவுமே அங்கதான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேதர் ஆயிட்டு டிஸ்கஷன் அது இதுன்னு. ஸோ கிளம்பும் போது அவரை போய் அங்கே மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ரிட்டர்ன் அவரை போய் பார்க்கும்போது, டேய் இந்த மாதிரி ஒரு சின்ன மேட்டர் இருக்கு, இது கேளு, எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அப்புறம் கேரக்டர், அந்த சடையன் கேரக்டர் சொன்னாரு. டேய் படத்துல மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வரும்டா, ஆனா எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணேன். சரிங்க. அப்புறம் அப்படியே பார்த்தேன், ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் விட்டு இதை நான் பண்ணிட்டுமா அப்படின்னு. அவர் என்ன ஒரு லுக் விட்டாரு, பண்ணிருவியா? இல்லைங்க நீங்க இருக்கீங்க அந்த தைரியத்துல பண்ணிடுவேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு சென்னை வந்தோம். சென்னை வந்துட்ட பிறகு ஒரு 1 வீக்ல டெஸ்ட் ஷூட் எடுத்தாரு. டெஸ்ட் ஷூட்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க அதுல பாக்குற சடையனுக்கும் இவர் எடுத்த டெஸ்ட் ஷூட் சடையனுக்கும் 1 மில்லியன் டிஃபரன்ஸ். நல்ல பிக்கெல்லாம் இது வரைக்கும் வச்சு முடிய, அது இந்த கடபாரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மூஞ்சியவே மறைச்சு மூஞ்சி தெரியாமலாம் போட்டோ எடுத்து நல்லா மூஞ்சி இவ்வளவு நல்லா இவ்வளவு தடியா இருக்கணும் அந்த மூஞ்சி, நல்லா உங்களுக்கு அந்த கேரக்டர் ஃபிட் ஆகும். ஃபுல் கண்ணமும் மீசையா இருக்கும். எஸ், 2 கண்ணு மறைச்சு கண்ணு மட்டும் தெரியுது, இது ஓரோட மூடிடுச்சு. சோ மூஞ்சி ஃபுல்லா முடி மாதிரி தான் இருக்கும். இப்ப இது போக ஷோல்டர்ல அத போட்டு இந்த கண்ணு மட்டும் தெரிஞ்சா போதுன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இதுக்கு மொத்தமாவே நீங்க பிளாக்ல மொத்தமா மறைச்சு கண்ணு மட்டும் எடுத்து. சோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு we went back to shoot again. 2வது ஷெட்யூல் போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள். நான் தான் நினைச்சேன், சரி எப்படின்னா இன்னும் 10 நிமிஷம்னாரு, எப்ப கூப்பிடுறாரு அப்படின்னா, திடீர்னு 10 நாள் கழிச்சு பேக்கப் ஒரு 6 மணிக்கு பேக்கப் ஆக போகுதுன்னா 4:45 கூப்பிடுறாரு. இப்போ அந்த கெட்டப் போட்டு வந்துருந்தேன். எந்த கெட்டப்புங்க? வேண்டாம், அங்க டெஸ்ட் பண்ணுமே, நாங்க டெஸ்ட் பண்ணதுல 4-5 கெட்டப் இருக்கு, இன்னும் மொத்தமா மூஞ்சி மூடினதெல்லாம் இருக்கு, மூஞ்சியை காமிச்சிட்டு வரணுமா மூஞ்சி மூடிட்டு அப்படின்னா, போய் அந்த இதை அப்படின்னாரு. மீசையை மட்டும் கொண்டாந்தாங்க, இது கட் பண்ணி இப்படி வச்சு பார்த்தாரு, ஒட்டி. அப்ப எனக்கு ஐ வாஸ் கிளீன் ஷேவ் டோட்டலா. சோ ஓட்டிட்டு வா அப்படின்னா ஓட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டே அந்த ஒரு மாட்டு வண்டியில ஒண்ணு நான் எப்பவுமே அந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கேன், சின்ன வண்டி மாதிரி இருக்கு. ஓகே. பீடி. ஆமா. கேமரா முன்னாடி இருக்கு, இந்த பக்கம் ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்து எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்காரு. அப்படி உட்கார்ந்து பீடி எடுத்தோம்னா அவர் நேரா வந்து பத்த வச்சாரு. எங்க அப்பா பத்த வச்சோன்னா, எங்களுக்கு பத்த வைக்க தெரியுங்க, நீங்க தயவு செஞ்சு கேமரா பக்கத்துல போய் நில்லுங்க, போட்டோ எடுத்து நாளைக்கு சிரிச்சிட்டாரு. சிரிச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை பத்த வச்சு ஒரு டயலாக் சொன்னாரு. சொல்லி முடிச்சுனா கட் அப்படின்னாரு. ஓகே சரி ஏதோ முடிஞ்சிச்சு, நீ எப்ப கூப்பிடுறாரு. அடுத்த நாள் காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சோட ஒரு ஹாஃப் அ டே ஷூட் பண்ணாரு. முடிச்சிட்ட பிறகு அங்க வந்து என்ன பண்ணிருந்தோம்னா, தேனி வீட்டுல வந்து டப்பிங் தியேட்டர் இருக்கு, எடிட் ஷூட்டும் இருக்கு எங்க வீட்டுல. ஸோ இவர் எவ்ரிடே ஷூட் அப்போ டிஜிட்டல்ல பண்ணிட்டு இருந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் படம் அப்பாவுக்கு, அப்பாவுடைய கரியர்ல அப்பாக்கே அதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் படம். ஸோ இமீடியட்டா ஃபுட்டேஜ் மாத்திட்டு நைட் ஃபுல்லா அவர் ரஷ் பார்த்துட்டாரு. ஃபுட்டேஜ் படம்னா அப்படி டிஜிட்டல் ஃபிலிமுக்கு வில்லேஜா? ஓகே, ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் கன்வர்ட் ஆனது. ஓகே, டிஜிட்டல் மாறணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிலிம்ல ஷூட் பண்ணோம், இப்போ டிஜிட்டல் ஃபிலிம், இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆமா, ஓகே. சோ இவர் ஃபுல்லா ரஷ் எல்லாம் பார்த்துட்டு he was very happy. இந்த 10 நிமிஷம் கேரக்டர் த்ரூ அவுட் ஃபிலிமுக்கு டெவலப் பண்ணி விட்டார். So that is how I got into அன்னக்கொடி and I really loved playing it. ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது என் கெரியர்லயே ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ண படம் அன்னக்கொடி. அன்னக்கொடி அப்பா கூட இல்லனா, அப்பா கூட ரிலாக்ஸ்டா பண்ண படம். ஆமா நிஜமா அப்பா கூட தான். இல்லைன்னா ஐயோ துப்பு வாங்கணுமே அவர்கிட்ட. அதான் கேக்குறேன் நான், எப்படி அப்பா திட்டு வரல நான் லைவ், அதாவது நீங்க ஆர்டிஸ்ட் இல்ல அவர் நார்மலாவே கொஞ்சம் பயங்கர கோபப்படுவாரு. இல்ல அவரு குழந்தைதான், அது அவர் ஒரு வளர்ந்த ஒரு முதிர்ந்த குழந்தை. அவருக்கு ஒர்க் மட்டும் கரெக்டா வரலன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அது அப்பதான் திட்டுவாரு மட்டும், மத்தபடி இல்ல அதுதான் சொல்றேன். அந்த ஷூட் டைம்ல
திட்டு வாங்குவாங்கல்ல எல்லாரையும் திட்டு வாங்கி எப்படி திட்டிட்டு எப்படியோ வேலை வாங்கிடுவார்ல. வேலை வாங்கிடுவார், திட்டியே வாங்குவாரு. முந்தியெல்லாம் அடிச்சிடுவாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நிறைய பேருக்கு வந்து அது இருந்தது. அவர்கிட்ட போய் நடிச்சு அடிச்சிடுவாரு. அது அப்படி கிடையாது. அது ஆக்சுவலா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த எமோஷனல் சீன் அந்த இடத்துல இவர் நடிச்சு காட்டுறாரு. இப்ப அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு 8 பேர் 10 பேர் ஒரு ஷாட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 8-10 பேர் எப்படி நடிக்கணும்னு தனித்தனியா போய் நடிச்சு காட்டுவார். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கேரக்டருக்கும் நடிச்சு காட்டுவார். சோ அந்த மாதிரி இவர் நடிச்சு காமிச்சுதான் வேலை வாங்குறவர் அப்பா. எப்பவுமே அது அவருடைய பழக்கம். அது வந்து ஒரு 2-3 தடவை சொல்லி அது வராத பொழுது அவர் எதிர்பார்க்கிற அந்த எமோஷன் அவர் கிடைக்கல. அந்த அதான் அட்டினா ஓங்கில அந்த பாக்கியராஜ் படம் தாவணி கனவுகள் அது வந்து அதுல தெரியும் அவர் சார் வந்து எப்படி அந்த ரியாக்ஷன் அவரோட முக பாவனை. பாக்கியராஜ் வந்து எனக்கு அள வரல சோறு தின்னணும் அப்படின்னு சொல்லுவாங்க ராதிகா மேடம். அப்ப போய் பலாரணும்னு விட்டு அந்த எமோஷனை கொண்டு வருவாரு. சோ இதெல்லாம் வந்து அப்பா வந்து பாக்யராஜ் சார் கிட்ட பண்ணி காமிச்சிருப்பார்ல. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். எல்லாருமே நடிச்சு காமிச்சிரு. அது அப்பா அது வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்த நாடகங்கள் நடிச்சு அவர் வந்து நாடகங்கள் டைரக்ட் பண்ணும் போது அந்த ஹேபிட், அடுத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணுங்கிற ஹேபிட், இதுதான் அவர் வந்து டியூனப்பா. அதுதான் தான் நான் ஒரு லெஜெண்டரி அந்த ஒரு ஸ்டெப்லயே இருக்காரு, மேலேயே இருக்காரு லெஜெண்டரி அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே கலந்து நடிக்க வரலன்னா கூட நான் நடிப்பு சொல்லி தருவேன். எனக்கு வராதவங்களுக்கு கூட வந்துரும் அவர்கிட்ட நடிப்பு சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்ல இன்னொன்னு தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு. அவருடைய டைரக்ஷன் கெரியர்லயே ரெண்டு பேரும் தான் அடி வாங்காம நடிச்சிருக்காங்க. ஒண்ணு நானு, இன்னொருத்தர் வந்து காதல் ஓவியம்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு பாரு, கண்ணன் சொல்லிட்டு. அவர் பேர் கண்ணன். சங்கீத ஜாதி முல்லை. சங்கீத ஜாதி முல்லை. ஆமா ஆமா. அவர் மட்டும்தான் இவர்கிட்ட அடி வாங்காம நடித்தவர். ஒண்ணு மனோஜ், ஒண்ணு கண்ணன். ஓகே, ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஏன்னா தாஜ்மஹால் அடிக்கதான் வந்தார், சும்மா கைய ஓங்குனாரு. நான் சொன்னேன், எங்க வீட்டுலதான் தினம் அடிக்கிறீங்க, ஸ்பாட்லயே நான் பண்ணிட்டு போறேங்க. உங்களுக்கு வந்து பட்டுன்னு போட்டு சஸ்பென்ஸ பட்டு போட்டுன்னு உடைச்சிட்டீங்கண்ணா. அடியே வாங்கல, நீங்க வீட்டுல அடி வாங்கிருக்கீங்க. அப்பா கிட்ட அடி வாங்காத எப்படி இருக்கு? அது சின்ன வயசுல வாங்குறது தானே. எந்த பெற்றோர்கள் அது எல்லாருமே இன்னைக்கு பிள்ளைங்க மேல கைய வச்சா உடனே பிள்ளைங்க போலீஸுக்கு போன் அடிச்சிருதுங்க, அடிச்சிட்டாரு மிதிச்சிட்டாரு. அப்படியா? பெல்ட்ல எல்லாம் அடி வாங்குவாங்க, பெல்ட் ஹேங்கர் விரட்டி அடிப்பாங்க. ஆமாண்ணா, ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா. நல்ல ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கீங்கண்ணா சாரை பத்தி, பாரதிராஜா சாரை பத்தி. இந்த ஒரு செஷன்ல வந்து சாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப. அப்புறம் வந்து சங்கர் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா என்கிரன்ல அந்த எனக்கே ஆச்சரியம்ண்ணா. நீங்க அந்த போட்டோஸ்லாம் நீங்க ஷேர் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அது இப்போதான் 10 வருஷம் ஆச்சு, 10-12 வருஷம் ஆச்சா எனக்கு, 12 நினைக்கிறேன், 2010 நினைக்கிறேன். 2010 ஆல்மோஸ்ட் 2020. பட் ஷூட்டிங் ஆரம்பிச்சது 2008. ஓகே, அந்த ஸ்டில்ஸ் நீங்க பார்த்த போட்டோகிராஃப்ஸ்லாம் 2008. ஓகே, அது இப்பதான் ரிவீல் பண்ணிருக்கீங்களாண்ணா? அப்படியா? ஆமா, எஸ். அது அந்த ஒரு ஃபேக்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது லைவா படத்துல நம்ம ஃபேஸ் வரணும் அப்படின்னு நினைச்சு நிறைய ஹீரோஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு வித்தியாசமான இது இல்லைன்னா, நீங்க தான் பண்ணீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குன்னு தெரியாது. இப்பதான் இப்ப பாருங்க, நான் சொன்ன உடனே எல்லாரும் போய் பார்ப்பாங்க. நிறைய ஐ திங்க் நிறைய சோசியல் மீடியாலயும் அந்த போட்டோஸ்லாம் வைரல் ஆச்சு. யாரு அந்த டூப்பா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த போட்டோஸ். இல்ல அது நான் இப்ப கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது ரெண்டுமே ரஜினி சார் தான். அந்த இடத்துல அந்த பொசிஷனுக்கு ஒரு உருவம் வேணும். ஓகே, சோ அந்த பொசிஷனோட உருவத்தை பேஸ் பண்ணி இப்போ இவரத கட் பண்ணி அங்க பிளேஸ் பண்ணு. ஓகே, கீன், இட்ஸ் கால்ட் கீன். யூ ஹேவ் டு கீன். ஓகே, சோ
கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாறினாலும் ஃப்ரேம்ல காமிச்சு கொடுத்துரும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். So I was his stand-in double. ஓகே ஓகே. பட் ஆனா ரஜினி சாரோட எப்படி சொன்னேன் அந்த விஷயத்த. சார் எனக்கு வந்து ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நான் ஸ்கிரீன்ல வர்றனோ வரலையோ 2 பேர் கூட என்ன நடிக்க வச்சு நன்றி அப்படின்னு அப்படின்னு இது எவனுக்கும் கிடைக்காத குடுப்பனா எனக்கு போதும், சினிமால ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு சார் அப்படின்னு. ஆனா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குல்லண்ணா, சூப்பர் ஸ்டாரோட நடிக்கணும்னு. அது அந்த ஆசை நிறைவேறிச்சு. குழந்தைங்க அவரு, அதாவது ரொம்ப நெருங்கி பழகினீங்கன்னா தான் தெரியும். வெரி டவுன் டு எர்த். அந்த இவரா சூப்பர் ஸ்டார் இப்படியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்கே வந்துடும். ரொம்ப ஒரு குழந்தை, ஒரு டவுன் டு எர்த் பர்சன். ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. அவருக்கு அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து போடணும், ரோபோவோடைய லென்ஸ். ஆமா கோவால ஷூட் நடந்துட்டு இருக்கு. மனோஜ் கூப்பிட்டுங்க, மனோஜ் வந்து லென்ஸ் எல்லாம் போடுவாரு, அவருக்கு தெரியும் அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு இவர் பெட்ஃபோர்ட் வேன்ல ஏறி உட்காந்துட்டாரு. எது அந்த லைட்டு கிரேன் இதெல்லாம் வைக்கிற வேன்ல ஏறி உட்காந்துருக்காரு. மனோஜ் வாங்க லென்ஸ் போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே சார், சரி சார். அவர் வந்து கண்ணெல்லாம் இப்படி புடிச்சு திறந்துட்டு லென்ஸ் நட்டுக்குது நமக்கு, சூப்பர் ஸ்டார். இது திறந்துட்டு நான் லென்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது கண்ணை கீழே கொண்டு போயிடுறாரு. அது ஸ்ட்ரைட்டா பாக்கணும். இப்ப நம்ம செல்ஃப் போடுறோம்னா நமக்கு தெரியும் எப்படி. இன்னொருத்தருக்கு போட்டு விடும்போது நான் சொல்றேன், சார் கொஞ்சம் நேரா பாருங்க சார், கீழே. ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை பண்ணலாம், ரெடி போடுறீங்களா போடுறீங்களா. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் போறாங்க அது கூட. சார் கீழே பாத்துறாதீங்க சார், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பாருங்க சார். இல்ல கீழே பாத்துறோம், ஸ்ட்ரைட்டா பார்க்கவே மாட்டேன். நான் அதான் சொன்னேன், சார் சூப்பர் சார் கண்ணை குத்திட்டேன் பாருங்க சார், அந்த பழி எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு வேற யாராவது வச்சு கான்டாக்ட் லென்ஸ் போட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு. அவர் வழக்கமா நல்லா வாய் விட்டு சிரிச்சிட்டாரு. அதான் சொல்றல, ஒரு குழந்தை. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு எனக்கும் அவருக்கும். திருப்பி கூப்பிட்டுக்கிறேன், மனோஜ் நீங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, எனக்கு பதிலா பாடி லாங்குவேஜ் அப்படி, என் பாடி லாங்குவேஜ் வேறு உங்க பாடி லாங்குவேஜ் வேறு. சார் எதுவுமே தெரியாது சார், ஓகே 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 பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சார். என்ன சார் சொல்ல வரீங்க? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவர் கொஞ்ச நேரம் குழம்பிட்டாரு. இப்ப இவனை உட்கார வச்சிருக்காங்க அந்த இடத்துல, தலைய மட்டும் வெட்டி எங்க வைப்பாங்களா இல்ல மொத்தம் உருவத்தையும் வெட்டி அங்க வைப்பாங்க? அவர் பாருங்க அவரு ரஜினி சார். அப்புறம் அந்த சிடிவில இருந்து அவர் கூப்பிட்டு போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இல்ல சார் இது வந்து ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான், தனியா உங்களை வேற வச்சு எடுப்போம் அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா அவர் நிறைய டபுள் ரோல் பண்ணிருக்காரு. பட் இந்த ஃபர்ஸ்ட் கீயின் இந்த மாதிரி இந்த கிரீன் மேட் ப்ளூ மேட் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரஜினி சாருக்கும் அது புதுசு. ரஜினி சாருக்கும் அது புதுசு. ஆமா, படம் வந்து எடுத்து தியேட்டர்ல போடாத வரைக்குமே தெரியாது அந்த படத்துல நம்ம இருக்குமானே தெரியாது. ஃப்ரேம்ல இருக்குமா, நம்ம வரோம் நடிச்சிட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும்லண்ணா. அது எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கும்? எங்க அவர் தாங்க, அவருக்கு இருக்காது, நான் மத்தவங்களுக்கு சொல்றேன்னா. மத்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அவர் வந்து யோசிச்சிருக்காரு பாருங்க, அந்த பாடி லாங்குவேஜ் மிஸ் ஆயிடுமோ, கொஞ்சம் ஏதாவது ஜர்க் ஆயிடுமோ, அவருடைய கான்சென்ட்ரேஷன் அப்படி இருந்திருக்கு. வெரி வெரி டெடிகேட்டட் பர்சன் அவரு. நீங்க அந்த படம் ஃபுல்லா நீங்க வர்க் பண்ணீங்களாண்ணா? இல்ல ஃபுல்லா வர்க் பண்ணல, பாதி வர்க் பண்ணேன். ஒரு இன்சிடென்ட் நம்ம அந்த இவங்க அந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே நைட் எஃபெக்ட்ல ஐஸ்வர்யா ராய் மேடம்க்கு சிட்டிக்கும் ப்ரொஃபஸருக்கும் இது இருக்கும். நாங்க எல்லாருமே வந்து 5:30-6 மணிக்கு ஸ்பாட்ல போய் அசம்பிள் ஆயிட்டோம். அது ஆல்மோஸ்ட் வேற எங்க 800 தாண்டி எங்கேயோ ஒரு போர்ட். இவரு கிளம்புறாரு, ரஜினி சார் இருக்கா, நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம். கிளம்பி இருக்காரு, டிராபிக் செம்ம டிராபிக். எங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம செம்மணி பூங்கா கிட்டே டிராபிக்.
இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு எப்படி வந்தாருன்னு தெரியும். வண்டி விட்டு இறங்கி அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. ஆமா, ஓகே. அவர்கிட்ட என்ன இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், நாங்க போனோம், ஏதாவது இது டாக்ஸி ஏதாவது பிடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஐயோ. அவர் என்ன பண்ணிருக்காரு, சார் வாங்க சார் பைக்ல ஏத்தி அங்க வரைக்கும் வந்திருக்காரு. பைக்லயே இங்க இருந்து செம்மொழி பூங்கால இருந்து எண்ணூர்லாம் தாண்டி 2 வீலர்ல பைக்ல வந்திருக்காரு, ஹெல்மெட்ட போட்டு. ஐயோ. கூட்டிட்டு வந்த போலீஸ்க்கு அவருக்கு பயங்கர இதுவா இருந்திருக்கும் சார். இல்ல அப்படி இல்லங்க, அவரோட வர்க் சொல்றேன் நானு. ஒரு ஷூட்டிங் அசெம்பிள் ஆயிடுச்சு, நான் லேட் ஏதோ ஒரு சோர்ஸ்ல நாங்க ரீச் ஆகணும். அதுதான் இன்னைக்கு அவர் உயரத்துல இருக்காரு. எஸ், அந்த டெடிகேஷன், அவருடைய டெடிகேஷன், அவருடைய இதனாலதான் அவர் இன்னைக்கு அவர் உயரத்துல இருக்கு. சூப்பர் ஸ்டார். சாரி, இடையில ஒரு கால் வந்துச்சு, அதை கட் பண்ண. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஆனா ஸோ இவ்வளோ நேரம் நல்ல செஷன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பிரேக் உங்களுக்காக, ஒரு பாட்டுனா உங்க படத்துல. ஓகே, போடுங்க, நானும் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன், வந்து திரும்ப ஜாயின் யூ. ஓகே, ஓகேண்ணா. எஸ், அப்ப நீங்க ஸோ மக்களே, ஐ திங்க் இவ்வளோ நேரம் ஒரு நல்ல செஷன் மனோஜ் அவர்களோட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ மனோஜ் அண்ணா திருப்பியும் லைனில் வருவார் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஸோ வி வில் கண்டினியூ த சாங்ஸ். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நல்ல நல்ல இன்ஃபர்மேட்டிவ் விஷயம்லாம் சொன்னார். நம்ம சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஸோ அடுத்ததா ஒரு பாட்டோட ஸ்டார்ட் த செஷன் அகைன். எப்படி போர் அடிச்சுதா? எப்படி இருந்துச்சு செஷன்? ஓகேவா, போரா? தலைவர்னா சும்மாவா? எஸ் எஸ் வேலு. அகைன் யூ வில் மனோஜ் ஒரு சின்ன பிரேக் போயிருக்காரு. அகைன் இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எதனா கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் சார்பாக நான் கேட்குறேன். ஏன்னா அவரால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்து ஒரு 7 வாரம் 8 வாரத்தை எங்களோட பயணம் இசை சம்பந்தமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு வேலு வெயிட் பண்ணு, கண்டிப்பாக அடுத்த செஷன்லேயும் நிறைய கொஷின்ஸ் வச்சிருக்கேன் அவருக்கு கேட்கறதுக்கு. அவரை கண்டிப்பாக நான் பாட சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கம்பல் பண்ணியிருக்கீங்க, அவரை பாட வைப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து. ஸோ அடுத்ததாக இளையராஜா சாரோட சாங் ஒன்று, காதல் ஓவியம். அப்படியா? மோசஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்யூ அண்ணா. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் சில விஷயம் கரெக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இருக்காரு. ஸோ அடுத்ததாக காதல் ஓவியம் கேட்டு ரசிக்கிறீங்களா? ஸோ திருப்பி நான் வந்தோடனே மனோஜ் சாருக்காக ஒரு அழகான பாட்டு வச்சிருக்கேன். எங்கே அந்த வெண்ணிலா? ஸோ என்ஜாய். காதல் ஓவியம் பாடும் காவியம் சிந்தும் பூஞ்சோலை ராஜ்யம் எங்கும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். மச்சி வேலு, ஆடியோ கரெக்டா இருக்கா?
வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீட்பேக் கொடு. தேடினேனோ என் ஜீவனே, தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே. காதல் ஓவியம் பாடும் காவியம், எங்கும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். லா 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 லா. குட் ஈவினிங் சங்கர் ஜி. பப்ளு அண்ணா ஹாய், ராஜ்குமார் அண்ணா தேங்க்யூ. செந்தில் ஃபேமிலி சாங் கண்டிப்பா பாடுறேன் செந்தில். மோகம் தீரவே வாயின் அருகிலே, உள்ளம் கோயில் கண்கள் தீபம் பூஜை காணலாம். தேன் சிந்தும் பூஞ்சோலை ராஜா. ஓ லா 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 லா. ஸோ இந்த சாங்கும் பாரதிராஜா சார் டைரக்ஷன் பண்ணி கார்த்திக் மற்றும் ராதா அவர்களை அறிமுகப்படுத்திய அலைகள் ஓய்வதில்லை இந்த திரைப்படத்திலிருந்து தான். ஸோ அகைன் மனோஜ் அண்ணா வந்து இஸ் கமிங் ஆன் த லைன். அண்ணா ப்ளீஸ் யூ கேன் ஆட், நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மனோஜனா யூ கேன் ஜாயின் இன் லைவ்னா, நீங்க வாங்க. So hi Sharanya, hi Viji, thank you. ஹாய்ண்ணா. Hi na, back to form. Hi na, so refresh ஆயிட்டீங்களா? ஓகே. ஆனா ஓகே ஆனா ரொம்ப கஷ்டம், எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்கண்ணா. தேங்க் யூ so much. இதுல என்ன இருக்கு? வாட்ஸ் ராங் இன் திஸ்? See, இல்லண்ணா கஷ்டங்கிறது இல்ல, இட்ஸ் a pleasure for me actually.
டு இன்டராக்ட். அது சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும்ண்ணா. ஸோ அடுத்த அடுத்த கொஷின் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் சாங். யா. ஆனா இந்த படத்தை பத்தியும் பேசுவேண்ணா. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதாவது இந்த படத்துல வந்து நீங்க ஒரு இம்பாக்ட் என் லைஃப்ல பண்ணிட்டீங்க. எப்படின்னா, எங்க வீட்டுல மீந்து போன லட்டு இருக்கும், அதை கொண்டு போய் பாலில் போட்டு பூயாசம் பூயாசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இன்னைக்கும் மறக்க முடியாது. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் ஐ எம் 30+. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த ஹேபிட் இருக்கு. மீந்து போன லட்டு இல்லைன்னா லட்டு பூந்தி ஆயிடும், அதை கொண்டு போய் பாலில் போட்டு பூயாசம் சொல்லி சாப்பிடுவோம். அவ்வளவு பாதிச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர். எஸ், கண்டிப்பாண்ணா. இப்ப எப்படி வந்து சூரிய வம்சம் படத்துல மீந்து போன இட்லியை வச்சு உதுத்து போட்டு உப்புமா பண்ணாங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ பூந்தியான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான சின்ன சின்ன எல்லாருக்குமே இருக்கும்லண்ணா. எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் சில விஷயம்லாம். அதாவது படத்துல வந்து நல்ல விஷயத்த கொடுக்குறோம், கெட்ட விஷயமும் இருக்கும். நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து சினிமாவில் வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற ஸ்டோரிஸும் சரி, கற்பனையில இருக்கிற ஸ்டோரிஸ். சொன்னீங்கல்ல, இந்த படத்தோட டைரக்டர் வந்து ரவிசங்கர். சூரிய வம்சம்ல வந்து ரோசா பூ சின்ன ரோசா பூன்னு ஒரு சாங் இருக்கா, ரோசா பூ சின்ன ரோசா, அது அவர் எழுதின பாட்டு. இது வந்து விக்ரமன் சாருடைய அசோசியேட். அவர் தான் வருஷமெல்லாம் வசந்தத்தோட டைரக்டர். வருஷமெல்லாம் வசந்தமோட படம். ஓகே, சரிண்ணா, அந்த பாட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ், with your permission. na 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 na. Just a minute now. சாரிண்ணா, கொஞ்சம் மியூட் ஆயிருக்கு, ஒரே நிமிஷம். நோ ப்ராப்ளம்.
எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென வருவதில் வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. Da ya 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 ya, da ya 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 ya, ya 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 ya, da ya 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 ya, ya 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 ya. மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா. நினைவினில் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா. ஐயோ சாரி கைஸ், அவர் திருப்பியும் லைன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ் அகைன் ரெக்வஸ்ட் கொடுக்குறார், வெயிட் பண்ணுங்க. சூப்பர். ஹாய்ண்ணா. நடுவுல கனெக்டிவிட்டி வர ஓகேண்ணா. அத கால்ஸ் நம்ம சில நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்ண்ணா. திருஷ்டி. எஸ் எஸ் எஸ்ண்ணா. ஸோ வருஷமெல்லாம் வசந்தம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான படம்ண்ணா. ஏன்னா அந்த படத்துல வந்து நீங்க ஹீரோயினோட வந்து ஒரு படிக்கட்டுல இறங்கி ஒரு கோயிலுக்கு வருவீங்க, ஞாபகம் இருக்கா? டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். எஸ், அதாவது ஆமா, அந்த டைம்ல வந்து நடந்து வருவீங்க, கீழே அவங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே வருவீங்க. அந்த கோயில் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில். அப்படியா? எஸ்ண்ணா. அது ஆக்சுவலா இட்ஸ் நியர் டு மை ஹோம் ஆல்மோஸ்ட். அதாவது என்னோட கேரளால இது பக்கத்துல, பாலக்காடு பக்கத்துல. எஸ்ண்ணா, பாலக்காடு பக்கத்துல எங்களோட நேட்டிவ் கோயில் அது. ஸோ எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு அந்த கோயில். என்னன்னா இல்ல அந்த கோயில் எந்த ஊரு, கோயில் இருந்த ஊர் பேரு? அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடுல இருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் 1 hour டிராவல்ல இருக்குண்ணா. ஐ ஃபர்காட். என் வைஃப் லாஸ்ட் வீக் படம் பார்க்கும்போது கேட்டா, எங்க கோயில் பார்த்திருக்கனே அப்படின்னா, we will go னா, நம்ம போலாம். மறந்துச்சு பா இந்த ஏரியா அப்படினு. நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த திருவிழாக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஓ ஷூர், சூப்பர், போலாமே. அங்க போய் அந்த திருவிழாவை நீங்க பார்த்து உங்களோட பழைய நினைவுகள், அந்த ஷூட்டிங் நினைவுகள் எல்லாம் நீங்க கொண்டு வாங்க. ஆனா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், அதுக்கப்புறம் நிறைய அல்லி அர்ஜுனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருஷமெல்லாம் வசந்தம், இந்த படத்துல இருந்து இந்த படத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உங்களோட முகம் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளமை பருவமா இருப்பீங்க. அதுல தாஜ்மஹாலுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்பேஸ். அந்த வருஷமெல்லாம் வசந்தம்ல குணாலோட நடிச்சதுல.
ஆக்சுவலி வருஷமெல்லாம் வசந்தம் வந்து எனக்கு அல்லி அர்ஜுனா செகண்ட் பிலிம் ஷூட்டிங்ல ஓகே ராஜ்மால் முடிச்சோன்னு ஆரம்பிச்சுட்டு அல்லி அர்ஜுனா ஹாஃப்வே த்ரூ போகும்போதே கடல் பூக்கள் போயிட்டேன். ஓகே கடல் பூக்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஓகே கடல் பூக்கள் ஹாஃப்வே போகும்போது சமுத்திரம். சோ சமுத்திரம், அல்லி அர்ஜுனா அண்ட் கடல் பூக்கள் ட்ரையாங்கிள் எனக்கு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அல்லி அர்ஜுனா வந்து சொல்லாய சோலைக்கிளி சாங் முடிச்சு 2 நாள் கழிச்சு வருஷமெல்லாம் வசந்தம். So மலேசியால இருந்து came back to Chennai. I landed by I think 1:30 in the morning. Early morning 5 o'clock flight. ஓகே வருஷமெல்லாம் வசந்தம். ஆமா early morning 5 o'clock. நான் இறங்குறது 1:30 மணி விடிய வேலை மலேசியால இருந்து வந்துட்டு. நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட் ஓடுறதுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. ஓகே மதுரையில இருந்து குற்றாலம். ஓகே அன்னைக்கு ஒரு நாள் தான் தூக்கம். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா ஷூட்டிங் தான். ஓகே ஓகே வருஷமெல்லாம் வசந்தம் வந்து என்னுடைய கெரியர்ல மறக்க முடியாத ஒரு பெரிய படம். என் லைஃப்ல எனக்கு கிடைத்த ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். என்னுடைய கமர்ஷியல் சக்சஸ் வருஷமெல்லாம் வசந்தம். ஆமா, நான் அந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் வர வைக்கிறதுக்காக நீங்களே உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேக் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த ஒரு பாட்டு தானே நான் இது ரொம்ப அழுதுகிட்டே பாடுவீங்க. அது அவங்க ஹீரோயின் 35 days. ஓகே மொத்த படத்தை 35 நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சது. ஓ ஒன்லி 35 days. only 35 days. பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்களா இந்த மாதிரி 35 டேஸ்க்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா குறைந்த நாள்? ரவிசங்கர் சார் அவருடைய ஆளுமை தான். வெரி குட் டைரக்டர். ரொம்ப எப்படின்னா கான்சென்ட்ரேட்டடா பயங்கர கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ற ஆளு அவரு. வெரி டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் ஒர்க். எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னா நம்பியார் சாமி. அவரு கூட நடிக்கிறது அப்பா பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் கூட அந்த பழகின தருணங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தருணங்கள். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவருடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் அந்த பீரியட்ல உள்ள சினிமால உள்ளவர்கள், எம்ஜிஆர் இவரு கட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், இவர் ஜெமினி கணேசன் இருக்கட்டும், இவர் நடித்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர் கூட நடித்த கோஸ்டார்ஸ், அவங்கள பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. இவருக்கும் புரட்சி தலைவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய சொல்லிருக்கு. அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சது ரொம்ப ரொம்ப ஐ வாஸ் வெரி லக்கி டு கெட் தட். ஓகே ஓகே ஃபைன். ஓகே எங்க அம்மாண்ணா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பிண்ணா. ஆமாண்ணா, சமாளிச்சு தான் ஆகணும். எங்களெல்லாம் தாங்கி தான் ஆகணும் அவங்க. ஐயோ ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். சரி அண்ணா, இப்போ வந்து சிகப்பு ரோஜாக்கள் 2 வந்து நீங்க ரீமேக் பண்றதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அதான் நிறைய பேருக்கு அத பத்தி இல்ல அதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் திரும்ப உங்களுக்காக சொல்றேன். ஆல்மோஸ்ட் 13-14 வருஷம் ஆச்சு இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி. ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஸ்கிரிப்டை எடுக்கும் போது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஹிண்டன்ஸ் மாதிரி, அது ஏதோ ஜிங்க்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவை நான் அதை கையில எடுத்து ஒரு தடங்கள் வந்துடும். ஸோ இப்போதைக்கு அதை வச்சுட்டேன். அது எப்போ கடவுளா பார்த்து இருந்தாண்டா உனக்கு டைம் இருக்கு 12 அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சோ இப்போ வந்து நீங்க அந்த கேரக்டருக்கு யார் சூட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார் கெஸ் தான், ஜஸ்ட் ஃபார் இவர் தனுஷ் அவர் பண்ணணும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் சொல்றது வந்து ஒரு சிகப்பு ரோஜாக்கள். ஆமா, பட் இப்போ வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம இதை எடுக்கும் போதே ஒரு ஜிங்க்ஸ் மாதிரி வருது, ஏன் இதை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை நான் ஷெல்ஃப் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம், அது இன்னும் அதை டிசைட் பண்ணல எப்படி அப்படிங்கிறது. ஓகேண்ணா. ஸோ அந்த படம் வந்துச்சுன்னா பெரிய ஒரு
வேற ஒரு ஜானர்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சிகப்பு ரோஜாக்கள். கதையே வேற கதை. Yes. இயக்குனர் ராம் வந்துதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அவர் தான் டயலாக்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்திருக்காரு. அவர் தான் ஒரு பெரிய ஸ்டோரி லைன் கொடுத்தாரு எனக்கு அந்த படத்தை பத்தி. அவரோட ஒரு பாட்டு கூட இப்ப பாடினா டைரக்டர் ராம் சாரோட கட்டுறது தமிழ். அவர் தான் அந்த படத்துக்கு பில்லர். என்னுடைய அந்த சிகப்பு ரோஜாக்களுக்கு மிகப்பெரிய தூண் வந்து இயக்குனர் ராம். ஓகே. 4 நாள்ல எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. எந்த படம்னா? சிகப்பு ரோஜாக்கள். ஓகே, தட்ஸ் தி ரீமேக். ஆமா, தட் மீன்ஸ் நியூ வெர்ஷன். அப்படிதான் சொல்லணும். அப்படிதானே? அப்பா வந்து பாரதிராஜாவே நடிப்பாரு அந்த படத்துல. ஓகே. இயக்குனர் பாரதிராஜாவே வருவாரு. ஓகே, அவ்வளவுதான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். ஓகே ஃபைனா, நோ ப்ராப்ளம், டோன்ட் ரிவீல்ண்ணா, பரவாயில்லண்ணா. அதுக்கப்புறம் வந்து இதே பெரிய விஷயம்ண்ணா. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் நம்ம அந்தந்த டைம்ல சொன்னாதான் அதுக்கான பூஸ்டப்பிங் இருக்கும்ண்ணா. இப்பயே அந்த ரிவீல்ஸ் எல்லாம் நம்ம உடைக்க வேண்டாம். நான் ரெகுலர் இன்டர்வியூ, நம்ம ரெகுலரா இந்த இன்டர்வியூ பர்சன்ஸ் மாதிரி கேள்வி கேட்க கூடாதுண்ணா. ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம அந்த கேள்வி எல்லாம் கொடுக்கணும். ஆனா கண்டிப்பா அந்த படம் ஒரு நாள் பண்ணுவேன். அது 100% ஷூர். கண்டிப்பாண்ணா. we are waiting. அதுக்கப்புறம் வந்து மகா நடிகன் ஒரு படம் பண்ணீங்கண்ணா. எஸ், சத்யராஜ் சரோட. அந்த அந்த அதுல பாத்தீங்கன்னா மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்னா அந்த அந்த ஒரு சப்ஜெக்டோட மாரல். இல்ல அந்த 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 படமே வந்து தோ இட் இஸ் a political satire, சொசைட்டில என்ன நடக்குதுங்கிறது வந்து திரு சக்தி சிதம்பரம் இயக்குனர் அவர் வந்து தோலுரிச்சு காமிச்ச ஒரு படம்னு சொல்லலாம். நீங்க அந்த மொத்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபன் எலிமெண்டா இருக்கும். என்னுடைய போர்ஷன் மட்டும் தான் சீரியஸ். ஆமா, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். கை இழந்துறீங்க கரெக்ட்டானா? என்னுடைய போர்ஷன் மட்டும் தான் ரொம்ப சென்சிட்டிவான போர்ஷன் அது. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான. எனக்கு அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். எஸ், அதனாலதான் அந்த அந்த படத்தை இப்போ நான் பேச வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் பிளஸ் வந்து நிறைய இன்சிடென்ட் நம்மளுக்கு கொடுத்து கையில அரசியல் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு இயக்குனர். ஆமாண்ணா. ரெண்டாவது பைத்தியகாரத்தனமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்னால ஒரு, அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஃபெனட்டிக் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் நான் பண்ணேன். இந்த கேரக்டர்னால அந்த 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 ஹீரோவுக்கு என்னென்ன எப்படி மாறினாரு, அவருக்கான அந்த மாற்றங்கள் எப்படி வந்தது அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆமாண்ணா. சோ வந்து உங்களோட அரசியல் பிரவேசம் சொல்லுங்கண்ணா. ஒண்ணு சாரி சொல்லுங்கண்ணா. அரசியலா? அதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம். அது இல்லைண்ணா, உங்களோட அரசியல் தான் சொல்ல வந்த மாநாடு. ஆனா நமக்கு அரசியலுக்கு ரொம்ப 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 தூரம். நம்ம நடிச்சோமா, சினிமா பண்ணோமா, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பேபி படம் வந்து ரொம்ப ஹாரர், அதாவது உங்களோட ஜானர்ல ஹாரர்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் தானேண்ணா பேபி? The one and only horror film which I did. ஆமா, உங்களோட பேபி படம். எஸ், ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி கூட சேட்டலைட் சேனல். ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த படம் வந்து எப்படி சொல்றது, அது ஒரு ஆக்சுவலா 3.5 மாசம் ஷாட் தட் ஃபிலிம். அவுட்டோர்னு பார்த்தா ஒரு 3 நாள் 2 நாள் தான் போயிருப்போம். மிச்சது எல்லாமே ஒரு பில்டிங் அபார்ட்மெண்ட் பெங்களூர்ல ஷூட் பண்ணோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த வீடு வந்து அதான் வந்து ஷூட்டிங் யூஸ் பண்ணுது. அதுல இருந்து ஒரு 4 மாசம் மேல போனா என் ரூம். ஓகே ஓகே. அங்கே இருந்து க்ரூ டைரக்டர்ல எல்லாமே அதே பில்டிங் குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். 3.5 மாசம் அங்க இருந்தோம். ஏன் இந்த 3.5 மாசம்னா அந்த குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல 2 குழந்தைங்க நடிச்சு. கண்டிப்பா. ஆமா, சோ குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அது டஃப். அது அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டைரக்டர் வாங்கியிருப்பாரு.
அது ஆனா இப்போ ஹாரர் மூவி இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணீங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனா படத்துல தான் அது வந்து ஒரு இலூஷனா காட்டுவாங்க. பேய் மாதிரியோ கோஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனா ஷூட் பண்ணும்போது எப்படி அதோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும்னா நம்ம அது ஒரு நடிகனா நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்? இல்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஏன்னா யூ நோ தட் தி கோஸ்ட் இஸ் ரைட் பிஹைண்ட் யூ. ஆல்ரெடி தெரியும் இதான் ஷாட், இதுக்கு தான் வச்சிருக்காங்க, ரியாக்ஷன் தெரியும். இன்னொன்னு நம்ம படத்துல தான் நீங்க பாக்குறீங்க, நான் அந்த கேரக்டர்ஸ் மட்டும் தானே, சுத்தி எல்லாருமே இருக்காங்களே ஷூட் பண்ணும்போது, மொத்த க்ரூவும் இருக்குல்ல. சோ ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது, நார்மல் ஃபில்மிங் மாதிரி தான். இதுவும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஈஸியான ஃபிலிமா இருந்துச்சு பண்ணும்போது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஓகே, எனக்கு கதையும் தெரியும், மொத்த கதையும் தெரியும். அதே மாதிரி இந்த கோஸ்ட், ஓகே இன்னைக்கு கோஸ்ட் சீன், அப்பா வாங்கப்பா அந்த கோஸ்ட் பின்னாடி நீங்க சொல்ல பாத்தீங்க சார், பின்னாடி அந்த பேய் நிக்குது சார், உங்களுக்கு தெரியல, நீங்க பாட்டு பாத்து போனீங்க, அந்த கண்ணு மட்டும் நான் வச்சுப்பேன் சார், ஓகே சார் ரெடி, அவ்வளவுதான். இல்ல பட் அந்த மாதிரி மேக்கப் போட்டு வந்தா கூட பயந்துருவேன் நானு. ஆனா உண்மையிலே நான் கொஞ்சம் ரொம்ப அந்த பொண்ணு நம்ம பாராட்டி ஆகணும். ஆமா, வெரி குட் லுக்கிங் கேர்ள். வெள்ள பெயிண்ட் அடிச்சு விக் வச்சு, அந்த விக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஃபுல் லென்த் விக். அதனால அது மொத்த விக் பெரிய, அது கால் வரைக்கும், அது ஃபுல் லென்த் விக், அது வெயிட் ஜாஸ்தி. சோ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அந்த முடி மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் ஷாட்ல. அது அவங்களுடைய ஸ்வெட் உள்ள இறங்கி 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 அது வந்து என்னன்னா மைக்ரேன் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ரொம்ப சிக்கலா ஆயிட்டாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நல்லா பண்ணாங்க. And she's a very good looking girl. Okay. Gold star Gopi. Gold star Gopiயை பத்தி சொல்லுங்கண்ணா. பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல நான் அது சொல்ல வரல. இல்ல நான் அது நார்மலாவே சும்மா இப்படி மேக்கப் போட்டுட்டு இப்படி காமிக்கிறாங்க இல்லையா, அப்படி பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுவேன். அது சொல்ல வந்தேன். நான் பசங்களை நான் நார்மலாவே கொஞ்சம் பயந்தது அந்த விஷயத்துல. சோ நீங்க உங்க சீக்ரெட்ட சொல்லிட்டீங்க. நான் வந்து அதிகமா பிராங்க் பண்றேன், நல்லாவே பிராங்க் பண்ணுவேன். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். மாட்டீங்க, இருங்க ஒரு நாள் பிராங்க் பண்றேன். வேணாண்ணா, அப்புறம் ஹார்ட் அட்டாக் எப்படி நின்னுட போறேன். இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன், நார்மலா தான் பிராங்க் பண்ணேன், கவலைப்படாதீங்க. சரி, நீங்களும் சொல்லிட்டீங்க, அதனால நான் கொஞ்சம் அலர்ட்டாவே இருக்கிறேன். ஆனா இன்னொரு என்னன்னா இல்ல ஆறுமுகம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆறுமுகம். அந்த மாதிரி நான் எப்போ அலர்ட்டாவே இருக்கிறேன். அதாவது இப்போ அப்கமிங் ஆர்டிஸ்டா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, ஆஸ் மனோஜ் அண்ட் மனோஜ் டைரக்டர் மனோஜ்? சின்சியரா இருங்க. உங்க லவ் ஒர்க் பண்ண, ஐ மீன் உங்க எப்படி சொல்றது, உங்களுடைய லவ் பேஷன் எல்லாமே உங்களுடைய ஒர்க்கா இருக்கணும். நேசிங்க, அதை நேசிச்சாதான் அது உங்களை திரும்பி நேசிக்கும். புட் இன் ஃபுல் எஃபர்ட். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், திரும்ப இது இன்னைக்கு நான் சொல்றேன். எனக்கு ஒரு வேத வாக்கு எப்பவுமே, அதை நான் வந்து வேத வாக்காவே எடுத்துக்குவேன். விஜய் சார் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், ஜெயிக்கணும் தோப்பான். அது வந்து எனக்கு சின்ன டைலாக்ஸ்லயே பட் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ண டைலாக். ஸோ நான் எப்போ டவுனா இருக்கேன், டிஜெக்டடா நமக்குன்னு ஒரு டைம் வரும். என்ன வரும் வெயிட் பண்ணாம எஃபோர்ட்ட போடுங்க, உழைங்க, ஒர்க், love your profession, love your, let it be any job. சினிமா இந்த வேலை செஞ்சாலும் அதை லவ் பண்ணி பண்ணுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு. ரெண்டாவது, சினிமா பொறுத்த வரைக்கும் டைம், அதுக்கப்புறம் கடவுள் பாரத்தை அவர் மேல போடும்.
உண்மையா இருந்தீங்கன்னா போதுங்க. தொழிலுக்கு நீங்க சின்சியரா உண்மையா போதுங்க. எஸ் கடவுளா பார்த்து கொடுப்பாரு. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நல்ல ஒரு செஷன் இந்த ஈவினிங்ல. நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அண்ட் ஒன் மோர்னா, அதாவது ஃபார் a beautiful evening. உண்மையிலே சொல்றேன், யூ மேட் மை சண்டே. இன்னைக்கு சண்டே நான் பார்த்துட்டேன் போயிட்டு. பிரேக்ல போய் பார்த்துட்டு வந்தீங்க. சண்டே, ஸோ சண்டே ஈவினிங் யூ மேட் மை ஈவினிங். தேங்க் யூ so much. ஓகேண்ணா. And we are waiting for your மாநாடு. ஷூட்டிங்லாம் ரெஸ்யூம் ஆயிட்டு we are waiting to watch you in theaters in மாநாடு with STR. மாநாடு ஆக்சுவலா இந்த குவாரண்டைன் மட்டும் இல்ல படம் முடிஞ்சிருக்கும் எல்லாரும். ஓ எஸ். நாங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் குவாரண்டைன். ஓகே ஓகே. உங்களோட வித்தியாசமான நடிப்பை எதிர்பார்க்குறோம்ண்ணா. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இதுல பாப்பீங்க. கதையும் நான் கேட்டேன். ஆமா, பொலிட்டிக்கலா அப்படின்னு கேட்கும்போது பொலிட்டிக்கலா சினிமால பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாலிடிக்ஸ் விட இது ஒரு நல்ல டெக்னிக்கலா சவுண்ட் ஃபிலிம். அவர் வெங்கட் பிரபு அவர் மைண்ட்ல வச்சிருக்க ஸ்கிரிப்ட் வந்து வேற லெவல் கதை. ஓகே ஓகேண்ணா. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப வித்தியாசமா. ஓகேண்ணா. தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு புது ஒரு எலிமெண்ட் ஒன்னு கொடுக்க போறாரு. அவ்வளவுதான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ உங்களுக்காக இந்த செஷனை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பாட்டோட ஐ வில் தேங்க்யூ. இந்த ஒரு பாட்டு மூலியமா உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்றேண்ணா. Pleasure is mine. ஒரு சங்கர் சாரோட மூவில இருந்து ஒரு படம்னா, சங்கர் சார் படத்துல இருந்து ஒரு பாட்டுனா, சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில்மேன். எஸ், அதுல இருந்து ஒரு பாட்டுனா. Hope you enjoy and hope you like it. Yeah, sure. ट्रैक में तार मारे ट्रैक. All A.R. Rahman fans, உங்களுக்காக இந்த பாட்டு மனோஜ் சாரோட ஒரு டெடிகேட்டட் சாங். மனோஜ் சாருக்காக, மனோஜ் அண்ணனுக்காக. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு. கூட வச்சு குச்சலூர் போற வேலை மெதுவாக செல்லேண்டி, உன் கூடையில வச்ச பூவு கூடலூர் விசுதடி உரி போட்டு வந்தேண்டி. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, அவசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு. உசில உசில உசிலம்பட்டி, உசில உசில உசிலம்பட்டி. I think pumping out na, super na. Thank you so much. Enjoy na. கண்டமனூர் மைதார கண்ணுல வச்சா ஆகாதா, மைய வச்சு சாத்து வச்சு கைய வைப்ப தெரியாதா, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா, மாடு பிடிச்ச முடிச்ச கையில் மயில பிடிப்ப தெரியாதா, மயிலே மயிலே இரவொன்னு போடு, அதுவா பாரு, இறகை அது கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும். உசிலம்பட்டி பூஞ்சுட்டி முத்து பேச்சு, ஊரே கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு. உசிலம்பட்டி பெண்குட்டி
முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு கூட மேல கூட வச்சு குச்சி ஒரு போவதன குருவிதான் கேட்காதே கூடையில வச்ச போக குளிர் குத்துதுன்னு உருவிதான் பார்க்காதே வெடல பொண்ணு நுனினாக்கு வெத்தலையாலே செவந்திருக்கு வேப்பமரத்து கிளி மூக்கு வெத்தலை போட்டா செவந்திருக்கு இடுப்பு சேல இடைவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்கு ஆசைப்பட்ட மாமனுக்கு ஆண்டிப்பட்டி மரம் இருக்கு தனியும் தனியும் தானா தனியும் அடியால் அடிச்சா கொடியா மலரும் மனசு சேலைக்குள் மறைப்பது ஒழிப்பது அதுதான் பெண்ணின் குணம் உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்து என் கழுத்து சுளுக்கி போச்சு உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாச்சு கூட மேல கூட வச்சு குச்சி நூறு பொறுவல குருவிதான் கேட்காதே கூடையில வச்ச போகும் குளிர் வீசுதுன்னு குருவிதான் பார்க்காதே உசில உசில உசிலம்பட்டி உசில உசில வாடிப்பட்டி உசிலம்பட்டி மயிலாப்பட்டி உசில உசில உசிலம்பட்டி உசில உசில வாடிப்பட்டி உசிலம்பட்டி ஓ தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. awesome. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. Thank you so much. இனிமையான எஸ்ண்ணா We'll definitely sit over a session, சரியா? எஸ்ண்ணா And keep rocking. எஸ்ண்ணா தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்லுவேன். நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களோட எந்த ஒரு குவாரண்டைனாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இது கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு வந்து எல்லா வியூவர்ஸ்க்கும் நீங்கள் வந்து உங்களோட சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணீங்க. உங்களோட டைமை நீங்கள் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாடுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாது. அது கடவுள் கொடுத்த வரம். அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஓகே, சோ தயவு செஞ்சு இதை தொடர்ந்து கொண்டே இருங்க. எஸ்ண்ணா கண்டிப்பாண்ணா. இத எல்லாரோட ஃபீட்பேக்கும் அதுதானா, எல்லாரையும் மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். இசைய மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. எஸ்ண்ணா. என்னுடைய சுவாசம் 2. ஒன்னு சினிமால டைரக்ஷன் நடிப்பு அதெல்லாம், இன்னொன்னு இசை. இது 2 தான் என்னோட சுவாசம். அதனால சினிமா இல்லாம இருக்க முடியாது, இசை இல்லாம இருக்க முடியாது. பைத்தியம் முடிச்சு. Anyways, great evening. God bless. Yes na, hope we will meet soon na. Thank you na. Waiting for the moment. We'll definitely catch up, okay? Yes na. And thank you na. Thank you so much na. Thank you so much na. எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி கண்டிப்பா na, கண்டிப்பா. வியூவர்ஸ்க்கும் நீங்க சொல்லிடுங்கண்ணா இவ்வளவு நேரம் உங்களோட செஷன்ஸ். All the viewers, and thanks for joining us this evening and giving me a good time. All right? And I'm really happy and I'm very happy சொல்றது. இந்த ஜாய் கலவே இல்ல. கண்டிப்பா மீண்டும் ஒரு செஷன்ல சந்திப்போம். So stay safe. Be happy. ஒரு ஒன் லைன் மட்டும்ண்ணா. என்னது? ஈச்சி எது வரனாலும் உங்க இஷ்டம். ஈச்சி ஆர் திருப்பச்சியார் வர உங்க இஷ்டம். சரி, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட பாடலாம், தப்பு இல்ல. மக்கள் நிலைமை இதுக்கு நான் பொறுப்பாளனா? உங்களோட ரசிகர்கள் கேக்குறாங்க. எங்களுக்கு வேறு கிளைகள் ரசிக்கிறாங்க. எஸ்ண்ணா ஸ்டார்ட். ஈச்சி அலமிச்சி ஏடி கருவாச்சி தண்ணிக்குள்ள பார்த்தவளும் நீதான் பேச்சு கத்தி 2 வச்சிருக்கு கண்ணே சாட்சி
தொழுவோடு சேர தொழுவோடு சேராத புலிகால கூட கொடைய காத்து கொடகோடாடி அவனி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நோ ப்ராப்ளம்ண்ணா. எங்களுக்காக வியூவர்ஸ்க்காக அட்டம் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூ சோ மச். நாங்க தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் உங்களுக்கு. பரவாயில்லண்ணா. நீங்க தானே சொன்னீங்க நீங்க இசை உங்க கூடயே இருக்குண்ணா. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களால நாங்க கேட்ட உடனே அந்த பாட்டை வந்து நீங்க டக்குன்னு அட்டம் பண்ணீங்க. ஸோ அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களை விட்டு தள்ளி எல்லாம் போல நான் எங்கேயும் உங்க பக்கத்துலயே உங்க கூட உங்க மனசுக்குள்ளேயே இருக்குண்ணா இசை. தேங்க்யூ so much. Thank you so much na for the wonderful evening. Again we will meet you soon na. Yes na. Thank you na. Thank you. Bye na. Bye. Thank you. Thank you. So மக்களே, so thank you for the evening. ஒரு பாட்டோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செஷன் வந்து மியூசிக் செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். காதல் கவிதைகள். ஓகே, ஒரு நல்ல பாட்டோட தான் முடிக்கலான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபேமிலி டேவா இல்லை பிரதர்ஸ் டே? ஸோ பிரதர்ஸ் டேக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ மனோஜ் அவர்கள் நல்ல சாங்ஸு, அதுக்கப்புறம் பாட்டு பாட வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மனோஜ் அண்ணா கிட்ட இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னார். பாரதிராஜா சார் பற்றி, அவரை பற்றி, அப்புறம் மற்ற அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ஸை பற்றி சொன்னார், லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பற்றி சொன்னார். ஸோ இந்த நல்ல செஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்காக அவரை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த லைவ்ல இன்வைட் பண்ணி இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஐ திங்க் 1 மணி நேரம் மேலே அவர் வந்து லைவ்ல. ஜஸ்ட் அ மினிட். 6:30 வந்தாரு. எஸ், ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து 6:15க்கு வந்தாரு. இவ்வளவு நேரம் வந்து லைவ்ல இருந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட சன், அது போக இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் கம் டைரக்டர். ஸோ அவர் இந்த செஷனில் வந்து இவ்வளோ நேரமாக மக்களோட இன்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் பதில் சொன்னார், எங்களோட கேள்விக்கு பதில் சொன்னார். அவர் சாங் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. மனோஜ் சார் வந்து ஈச்சி எலுமிச்சி பாடணும்னு சொல்லி நம்ம நிறைய சிங்கர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் ரெக்வஸ்ட்டையும் ஏற்று இப்போ கடைசியாக முடிக்கும் போது அவரோட பாட்டை பாடி இந்த செஷனை ஃபினிஷ் பண்ணார். ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து ஒரு பாட்டோட இந்த செஷனை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு பிரதர்ஸ் டே. ஸோ அதனால் வந்து ஒரு பிரதர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கடைசியில் போடுங்க. வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் துண்ட
அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை தாழ என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் வாழும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் வண்ணன் நெஞ்சோடுதான் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும், இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. Thank you, Manoj. நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை உண்டு, மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் எங்கு நானே நானே, உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாளும், இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. பொன்மாலை நிலா தேய்கின்றது, பொன்மாலை நிலா தேயாதது நன்னாசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. நடிகர் மற்றும் டைரக்டர் திரு மனோஜ் பாரதிராஜா அவர்களை இந்த லைவ் செஷனில் உங்களெல்லாம் சந்திக்க தான் அவர் இன்வைட் பண்ணியிருந்தேன். வியூவர்ஸ் எல்லாரும் கேட்ட கேள்விக்கும் நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்புறம் சாங்ஸ் தான் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவர்கிட்ட. ஸோ அவரோட சாங்ஸும் அவரே பாட வச்சு அவருக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் நாங்கள் பாடி அவரும் சந்தோஷப்படுத்தி இந்த ஒரு லைவ் செஷனை வந்து இந்த ஒரு 9th வீக்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானருக்கு போயிருக்கு. ஸோ இது மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஏதாவது ஒரு எங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கு நண்பராக இருக்கிற செலிபிரிட்டியை இன்வைட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறது மாதிரியும் நீங்கள் அவங்க கூட இது பண்ணுற மாதிரியும் நீங்களும் எங்களோட லைவில் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம சேர்ந்து பாடுவோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 9 வாரமாக இந்த மாதிரி குவாரண்டைன் டைமில் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடிட்டு இருக்கோம். சிறப்பாக சில நல்லவைகளும் நடக்கும் இந்த மாதிரி குவாரண்டைன் பீரியடில். இந்த மாதிரி நம்மள மக்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பீரியட் இந்த குவாரண்டைன் டைம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றி, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஒரு செலிபிரிட்டியை இந்த செஷனில் இன்வைட் பண்ணுறோம். செலிபிரிட்டி வந்து சினிமா ஆக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது, எங்களோட இசை நண்பர்களாகவும் இருப்பாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும், யார் இவங்களாம் இன்னைக்கு லைவ்ல வந்திருக்காங்க கூட அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த சர்ப்ரைஸ்லாம் வெகு விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஸ்டே டியூன்ட். அதுவரை உங்களிடம் நன்றி கூடி விடைபெறுகிறோம். இசை தம்பதிகள் சஜித் மற்றும் சரிதா. தேங்க்யூ ஸோ மச்.